என்னையா இப்படி சோதிக்கிற? என் புருஷன் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலங்க. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலங்க. 5 கொலை போயிடுச்சுங்க. 5 கொலைய வச்சுட்டு நான் என்னங்க புலம்ப வச்சுட்டு போயிடுச்சுவாங்க. என்னையா இப்படி சோதிக்கிற? என்னையா சோதிக்கிற? எனக்கு டாபம் இல்லாம நான் பிறந்திருக்கேன். எனக்கு நீங்க என் பிள்ளைக்கு தகப்பனா இருக்கணும், கடைசி வரையும் இருக்கணும். எனக்கு பனி பெஞ்சா நிமிரமா, மழை பெஞ்சா நிமிரமா, எல்லாம் இல்லாம நான் என்னமா பண்ண முடியும்? யாரு கொடுத்தாலும் எனக்கு சரியா வரமாட்டா. என் புருஷன் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நட்டப்பாடியில என் ஹஸ்பண்டு வந்துங்க அவங்க தங்கச்சி கணவரை பார்க்கறதுக்கு தாங்க போனாங்க. ஆமாம், ஹோமா டேச்சில் இருந்தாங்க. பயணத்துலேருந்து வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குங்க. நல்லா தாங்க வந்துச்சு அட்மிஷன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலைங்க. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலைங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? 2 ஜீவன் இருக்குங்க. நாங்கள் என்னங்க பண்ணுவேன்? யாராவது சொல்லுங்களேன்ட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்கங்க. டிஹெச்சுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்கங்க. ஒன்றுமே சொல்லங்க. என்னை புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்கங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. அவங்க அக்காவும் போய் சேர்ந்துட்டாங்க. என் நாத்தனாவோட மருமகனும் சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுவேன்? நாத்தனா மகனும் பேரனும் போயிடுச்சுங்க. 5 கொலை போயிடுச்சுங்க. 5 கொலையை வச்சுட்டு நான் என்னங்க புலம்ப வச்சுட்டு போயிடுச்சுவாங்க. என்ன பண்ணுவேன்? அல்லா பீமுட்லூர் கிட்ட இப்போ இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டு. 5 பேர் ஸ்பாட் அவுட்டு. 2 ஜென்ஸு 2 லேடிஸு, ஒரு குழந்த. இது வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பல ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இது வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை வந்து எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு பக்கம் பாலம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரே வழியில் தான் போகணும், ஒரே வழியில் தான் வரணும். அந்த இடத்துல பேரிகார்டோ இல்லை டிவைடரோ அந்தமாதிரி எதுவுமே இது வரைக்கும் ஏற்படுத்தலை. இன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் சும்மா லைட்டாக அந்த கோன் மாதிரி ஒன்று வச்சு தடுப்பு கட்ட மாதிரி போடுறாங்க, சும்மா லைட்டாக போடுறாங்க. இப்போ இது வந்து தொடர்ந்து இந்தமாரி ஆகிட்டுருக்கு. நிறைய ஆக்சிடெண்ட் இருக்குது. குறைஞ்ச 5-10 ஆக்சிடெண்ட் அதே இடத்துல நடந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து இனிமேல் வந்து இவங்க வந்து நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் நிறையா பேர் இறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அலட்சியமாக இந்தமாரி நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். பணிகளை வந்து அந்த இடத்துல பாதியில் நிற்குது. அதை பற்றி உங்களுக்கு பணிகளை வந்து பாதி பக்கம் ரொம்ப நாளாகவே அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பக்கம் ஏதோ வந்து ஒரு வீடு அந்த மாதிரி இதெல்லாம் இடிக்க விடாமல் அந்தமாதிரி தடுத்துட்டு இருக்கிறதா சொல்லி ரொம்ப நாளாகவே தடுத்து வச்சுருக்குறாங்க. பணிகள்லாம் நடக்க மாட்டேருக்கு சரியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.